ஹாய் சோல்ஜர்ஸ். விண்டோஸ் 11 வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. அப்படி இருந்தும் இன்னும் நிறைய பேர் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. பட் விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் ஆக்சுவலாகவே நிறைய வித்தியாசம் இருக்கு. விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் மட்டும் இல்லை, முன்னாடி வந்த விண்டோஸ் 11க்கும் இப்போ இருக்க விண்டோஸ் 11க்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கு, அது மட்டும் இல்லாம விண்டோஸ் 10ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் 11ல இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நான் உங்க பிசி டாக். இந்த வீடியோ விண்டோஸ் 10 விசஸ் விண்டோஸ் 11. விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11 நிறைய வித்தியாசம் இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா முக்கியமா 4 விஷயங்கள் வந்து மாத்திருக்காங்க. ஒன்னு பேசிக் அப்பியரன்ஸ், ரெண்டாவது ஏற்கனவே இருந்த விஷயங்களை அகைன் ரீடிசைன் பண்ணிருக்காங்க, அண்ட் மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வர மைக்ரோசாஃப்டோட ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் நாலாவது முக்கியமா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த முக்கியமான 4 விஷயங்களை தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பேசிக் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல முதல்ல பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோகோ. அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 லோகோவும் விண்டோஸ் 11 லோகோவும் மாறி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் இந்த லோகோ கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு மைக்ரோசாஃப்டோட லோகோ மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட அதே தான், பட் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்க என்ன வித்தியாசம்னா பெர்ஸ்பெக்டிவ் தான். அண்ட் இது தவிர்த்துட்டு முக்கியமான விஷயம் ஃபாண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10ல யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இப்போ விண்டோஸ் 11ல மாறி இருக்கு. முன்னாடி இருந்த ஃபாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேகுயி, என்ன ஒரு சேகுயி இருக்கு. அது ப்ரொனன்சியேஷன் ஆக்சுவலாக எனக்கு வர மாட்டேங்குது. ஹவு டு ப்ரொனன்ஸ் சேகோ. ஓகே ஃபைன். அதாவது வேற விண்டோஸ் 10ல UI அப்படிங்கிற ஃபாண்ட் இருந்தது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா UI வேரியபிள் அப்படிங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் பெருசாக தெரியல. இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 10ல நமக்கு எல்லா விண்டோவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், பட் இப்போ எல்லா விண்டோ மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமுமே விண்டோஸ் 11ல ரவுண்டர் ஷேப்பில் இருக்கு. லைக் எப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கு, அதாவது கர்வா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 10 நமக்கு நம்மளோட விண்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அந்த ஸ்டைலோட பேர் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை மாற்றிருக்காங்க. அண்ட் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டைல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கா. அண்ட் இது ரெண்டுமே பக்கத்து பதில் வைக்கும்போது நமக்கு முன்னே இருந்தது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளரியாகவும் தெரியுது. இதுக்காக பார்த்தீங்கன்னா விண்டோஸோட அனிமேஷன், நம்ம விண்டோஸை மினிமைஸ் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் பண்ணும்போது இருக்கிற அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததும் ஸ்லைட்டாக டிஃபரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நமக்கு லோடிங் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அதுலேயுமே அனிமேஷன் வந்து மாறி இருக்கு. முன்னாடி டாட்டா இருக்கும், பட் இப்போ ரவுண்ட் ஷேப்ல ரவுண்டாவே இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் மெனு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில், அது பார்த்தீங்கன்னா இந்த வழி டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரன்சின்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ரவுண்டட் கார்னர்ஸில் இருக்குது. ஏற்கனவே விண்டோஸ் 11ஓட ஸ்டைலே ஃபாலோ பண்ணுறது இதுவுமே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் நமக்கு NVIDIA கண்ட்ரோல் பேனல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காட்ட மாட்டேங்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்து அண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய விண்டோ இருக்கு இல்லையா, பழைய கான்டெக்ஸ்ட் மெனு, அது அகைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கு கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் ப்ராக்டிக்கலாக நல்லா இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் நிறைய வந்திருக்கு. முன்னாடி இருந்த வால்பேப்பர் இப்போ இருக்க வால்பேப்பர் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. போன வாட்டி ஒரு விண்டோவோட வால்பேப்பர் இருக்கும், பட் இந்த வாட்டி வேறு சம்மந்தமே இல்லாமல் விண்டோக்கான எந்த ஒரு கான்டெக்ஸ்டும் எந்த ஒரு மீனிங்கும் இல்லாமல் ஒரு வால்பேப்பர் இருக்குது. ஒன்றில் நிறைய வால்பேப்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி இருந்த விண்டோஸ் தீம்ஸ்க்கும் இப்போ இருக்க விண்டோஸ் தீம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த விண்டோஸ் 11ல டார்க் மோட் நல்லா ஒர்க் ஆகுது இந்த தீம்ஸால். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் லாக் ஸ்க்ரீனில் வந்து வித்தியாசம் இருக்குது. இது தவிர்த்து நாம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்மளோட வால்யூம் ஆர் பிரைட்னஸ் வந்து ரைஸ் ஆர் டவுன் பண்ணும்போது நமக்கு வர அனிமேஷன் வந்து மாறி இருக்கு. முன்ன நமக்கு டாப் லெஃப்ட்ல வந்து இருக்கும் அனிமேஷன், பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் சென்டர்ல இருக்கு. கடைசி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சடன் பண்ணும்போது நமக்கு பிளாக் கலர் ஸ்கிரீன் தான் வருதே தவிர முன்ன மாதிரி நமக்கு நம்மளோட தீம்க்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வரது இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்பியரன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் 11ல இருக்கிற ரீடிசைன். விண்டோஸ் 11ல இருக்க ரீடிசைன் பார்த்தோன்னா நம்ம முதல்ல பார்க்கறது ஸ்டார்ட் மெனு தான். முதல்ல நமக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஸ்லாம் இருக்கும், ரைட் சைடில் லைவ் டைல்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்ச் பார் வந்து டாஸ்க் பாரோட சேர்ந்து இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பார் ஸ்டார்ட் மெனுவோட டாப்ல இருக்கு, அதுக்கு கீழே ஆப்ஸ் இருக்கு, அதுக்கும் கீழே ரெக்கமெண்டட் ஆப்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் ஆர் சஜஷன்ஸ் வந்து அது கீழே தான் வருது. அப்போ லைவ் டைல்ஸ் எங்கே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா லைவ் டைல்ஸே தூக்கிட்டாங்க. இப்போ இருக்க ஸ்டார்ட் மெனு லைவ் டைல்ஸ் இல்லவே இல்லை.
அதே மாதிரி விண்டோஸ் 10ல இந்த ஸ்டார்ட் மெனுல இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் ஆப்ஸ் எல்லா ஆப்புமே அதில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஸ்டைலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும். பட் இப்போ இருக்க ஆப்ஸ்ன்றது அப்படி கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொண்டு வந்து அங்கே வச்சுக்கலாம். அது விண்டோஸ் 11ஓட ஸ்டார்ட் மெனுல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வச்சிருக்க ஆப்பாக மட்டும் வச்சுக்கலாமா, அந்த குரூப் பண்ணி வச்சுக்கலாம், லைக் மொபைலில் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த குரூப்பிங் பண்ணுற விஷயமும் கூட பார்க்கறதுக்கு மொபைல் மாதிரியே தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அண்ட் அது தவிர்த்து நீங்கள் ஆல் ஆப்ஸ் மொத்த ஆப்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா ஆல் ஆப்ஸ்னு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலம் நம்ம மொத்த ஆப்ஸையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சர்ச் இருக்கு இல்லையா, அண்ட் இந்த ஆல் ஆப்ஸோட லிஸ்ட்டும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு 2 ஐகான்ஸ் இல்லை 2 ஒரு ஃபோல்டர் அண்ட் அது கீழே தான் ஐகான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் கிடையாது. தனித்தனியாக இன்னுமே என்ஹான்ஸ்டாக சர்ச் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்ததுக்கு இது எவ்வளோ மேல். விண்டோஸ் 10 சர்ச்சை விட இப்போ இருக்க சர்ச் நல்லா ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டாஸ்க் பார். விண்டோஸ் 10 டாஸ்க் பாரோட ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிருக்கும். பட் இப்போ இருக்க விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டரில் அலைன் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும்போது ரவுண்டட் ஸ்கொயராக ஹைலைட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐகான்ஸோட அனிமேஷனுமே மாறி இருக்கு. முன்னாடி ரொம்பவே ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது தவிர்த்துட்டு டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம டாப் லெஃப்ட் ரைட் டவுன் பாட்டம் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற டாஸ்க் பார் வந்து அப்படி வைக்க முடியாது. ஒன்லி பாட்டமில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது தவிர்த்துட்டு டாஸ்க் பாரில் இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ராக் அண்ட் ட்ராப் அதில் யூஸ் பண்ண முடியாது விண்டோஸ் 11. பட் இப்போ இருக்க டெவலப்பர் சேனலில் வந்த ஒரு பில்டில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே ப்ரிவியூவில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைவ் சேனலே வந்திருக்கலாம். நான் இந்த வீடியோ பண்ணும்போது அது டெவலப்பர் சேனல் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டாஸ்க் பாரை விண்டோஸ் 10 ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டும். அதை பாருங்கள், அது மூலமாக நீங்கள் டாஸ்க் மேனேஜருக்கு போய்க்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் பார் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரே ஆப்ஷன் தான் கிடையாது, தவிர மற்றபடி வேறு எதுவுமே காட்டல. அண்ட் நீங்கள் டாஸ்க் மேனேஜருக்கு போனால் கூட நீங்கள் விண்டோஸ் லோகோ கிளிக் பண்ணால் தான் உங்களால் டாஸ்க் மேனேஜருக்கு போக முடியாது, தவிர டாஸ்க் பாரை கிளிக் பண்ணி போக முடியாது. இதுக்கப்புறமா டாஸ்க் பாரில் இருக்கிற ஆக்ஷன் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்ஷன் சென்டரை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றது தான். முதல்ல பார்க்கறது குயிக் செட்டிங்ஸ். குயிக் செட்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 10ல ரைட் பாட்டமில் ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை இந்த விஷயம்லாம் காட்டும் இல்லையா, அதுதான் குயிக் செட்டிங்ஸ். ஸோ விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி, வால்யூம் அண்ட் நெட்வொர்க் இது மூணுமே ஒன்றா குரூப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு குயிக் செட்டிங்ஸே இருக்கும். அண்ட் அந்த குயிக் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதும் அதே மாதிரி பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ்க்கு நல்லா இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் இருந்த பேட்டரி பவர் மேனேஜ்மெண்ட்றது நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நமக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்கில் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குயிக் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்க வைஃபை ஐக்கானுக்குள்ளே போனால் தான் தெரியுது நம்ம என்ன நெட்வொர்க் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற விஷயம். விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த குயிக் செட்டிங்ஸ்ல என்ன வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கேலண்டரில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து குயிக் செட்டிங்ஸோட ஒன்றா தான் வரும். பட் விண்டோஸ் 11ல் அப்படி இல்லை. அதே மாதிரி கேலண்டருக்கும் தனியாக கேலண்டர் அண்ட் டைம் ரெண்டுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க. அண்ட் விண்டோஸ் 11லையும் அப்படி கிடையாது. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போயின்னா நோட்டிஃபிகேஷனையும் கேலண்டரையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரும் வரும், அதே மாதிரி உங்களோட கேலண்டரும் வரும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நமக்கு செகண்ட்ஸ் வரைக்கும் காட்டும் டீட்டெயிலாக டைம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் அது இல்லவே இல்லை. செகண்ட்ஸ்லாம் தெரியல. ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பார்க்கும்போது எப்படி நமக்கு டைம் தெரியுது அதே மாதிரி அதுலேயும் தெரியுது. பட் என்ன நம்ம கேலண்டர் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் இது தவிர்த்து விண்டோஸ் 11ல் இந்த கேலண்டரில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நல்ல விஷயம் புது விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டோட பட்டன் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டு நாட் டிஸ்டர்ப் மோட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது, வந்தாலும் அது உங்களுக்கு காட்டாது. அண்ட் இதெல்லாம் தவிர்த்து கடைசி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட இன்ஸ்டாலர். ஸோ அந்த டிசைனே டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் இன்ஸ்டாலர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கனெக்ஷன், அதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் OS இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் விண்டோஸ் 11 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட் தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. இதுவும் ஒரு பேடான விஷயம் தான். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் 11ல் இருக்கிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் இருக்க சேஞ்சஸ் அண்ட் ரீடிசைன் அந்த விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம்.
விண்டோஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு ஆப் ஆர் ப்ரோக்ராம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இருக்கிற எல்லா ஐக்கானுமே சேஞ்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் ரிப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கு, முன்ன மாதிரி இல்லை. முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய விஷயம் வந்து மேலேயே இருக்கும். பட் இப்போ எதுவுமே கிடையாது, ரொம்ப மினிமலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டாப்ல இருக்க ஐக்கான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக்கி ரொம்ப மினிமலாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க ரிப்பன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்க ஐக்கான்ஸும், பட் இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஒன்றுத்துக்கும். இது தவிர்த்துட்டு விண்டோஸ் 11 எக்ஸ்ப்ளோரர்ல டேப் ஃபீச்சர் கொண்டு வரதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, பட் இன்ன வரைக்கும் வரல. நிறைய சேனல்ஸ் வந்து அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, பட் உண்மையாக சொன்னால் அது இன்னும் வரவே இல்லை. மேபி இந்த வீடியோ போடும்போது வந்துட்டு இருக்கலாம், பட் இப்போ வரைக்கும் வரல. இதெல்லாம் தவிர்த்துட்டு விண்டோஸ் 11ஓட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா, அதுல ஆட் வரதா சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு, பட் இன்ன வரைக்கும் அது அஃபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே வரல. அண்ட் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சைட்ல இதை அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து விண்டோஸோட விஷயங்கள் மட்டும் தான் நாங்கள் வந்து ஆடாக கொடுப்போம். அது விண்டோஸ்ல புது ஃபீச்சர் வந்திருக்கு, அதை நாங்கள் கொடுக்குறோம், அது இங்க இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவோம் தவிர தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி இருக்க போகுதுன்றது ஃபியூச்சர் தான் தெரியும். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து செட்டிங்ஸ். அதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல இருந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐகான்ஸ் தான் இருக்கும், பெருசாக எதுவும் இருக்காது. ஐகான்ஸ்குள்ள அதை பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக இருக்கும். அந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஐக்கானாக இருக்கும். அந்த ஐக்கானுக்குள்ள போனால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நேவிகேஷன் பார் மாதிரி இருக்கும், ரைட் சைடில் டேட்டா இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, ஆக்சுவல் செட்டிங்ஸே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் மாதிரி இருக்கு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கான டேட்டாலாம் இருக்கு. ஸோ விண்டோஸ் 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன் பார் மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே சர்ச்சும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமாக நம்மளோட யூசர் ஐகான் அண்ட் நம்மளோட இமெயில் ஐடி, யூசர் இமெயில் ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கு. ஸோ இது பார்க்கறது நல்லா இருக்குன்னா உண்மையாக பார்க்கறது நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்க மாதிரி கம்பேரிங் டு விண்டோஸ் 10. இதுக்கான பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ், அதை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரில் ஆல்ரெடி சேல் பண்ணுவாங்க பொதுவாக. பட் அது பெருசாக விண்டோஸ் 10 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னாலும் கூட, பட் விண்டோஸ் 11ல அதை இன்னும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி பட்டி டிக்கரிங் பார்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முன்ன இருந்தது இப்போ கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கு உண்மையாக சொல்லணும்னா. அது யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸில் கேம் ஆடுறதுனால, எக்ஸ்பாக்ஸ் பாஸ்னால அது யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு விண்டோஸ் 10 விண்டோஸ் 11ல. அண்ட் இது தவிர்த்துட்டு விண்டோஸ் 11ல நிறைய டூப்ளிகேட் ஆப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம் வந்து ஸ்கைப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக டீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் டீம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீலோடாக இருக்கும். இது தவிர்த்துட்டு விண்டோஸ் 10ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இருக்கும் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கும். பட் இந்த வாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மட்டும் தான் இருக்கு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தூக்கிட்டாங்க மொத்தமாவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல ஸ்னிப்பிங் டூல்னு ஒரு விஷயம் இருக்கும், அது மட்டும் ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா வைக்காம ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்சை தூக்கிட்டு ஸ்னிப்பிங் டூலை மட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் முன்ன விட இப்போ நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்னிப்பிங் டூல் வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 50S கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணாலும் போதும் ஸ்னிப்பிங் டூல் ஒர்க் ஆகிடுது. அண்ட் அகைன் பெயிண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இருந்த பெயிண்ட் 3D அப்படின்ற அப்ளிகேஷனை தூக்கிட்டாங்க, டூப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 32 பிட்டோட வந்த விண்டோஸ் வாய்ஸ் எடுத்துனா அது விண்டோஸ் 10 தான். ஏன்னா விண்டோஸ் லெவலில் 32 பிட் கிடையாது, ஒன்லி 64 பிட் தான். இன்கேஸ் நீங்கள் 32 பிட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 64 பிட்டே அது எமுலேட் ஆகும். இன்கேஸ் அப்படியே ஒர்க் ஆகலாம், கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸ் 10லேயே ஸ்டிக் ஆகிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் 11ல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெர்மினல் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாகவே வருது. விண்டோஸ் டெர்மினல் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் பதிலாக விண்டோஸ் டெர்மினல் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு பவர் ஷெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் உபுண்டு டெர்மினலுமே யூஸ் பண்ண முடியும். இது தவிர்த்துட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட டெர்மினல் இது மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி விண்டோஸ் 10ல ப்ரீ இன்ஸ்டால் தான் இது வராது, நம்ம தான் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் வேணும்னா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாகவும் இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம 3 விஷயத்தை முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ். அதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல இல்லாத விஷயங்கள் விண்டோஸ் 11 என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதை வச்சு தான் நீங்கள் வந்து விண்டோஸ் 11 அண்ட் இதை வச்சு தான் நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம் வேணாம்ன்றதை முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? முதல்ல விண்டோஸ் 11ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்பாக்ஸில் ப்ரீவியஸாக இருந்த டெக்னாலஜி தான். நீங்கள் இப்போ உங்களோட பிசிஆர் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஆர் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ ஹெச்டிஆர், அதாவது விண்டோஸ் 10ல ஆட்டோ ஹெச்டிஆர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா ஹெச்டிஆர் கண்டென்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், பட் நான் ஹெச்டிஆர் கண்டென்ட் மோசமாக தெரியும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ஹெச்டிஆர் போய் மேனுவல் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு வைங்களேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா
நான் HDR கண்டென்ட் கூட HDR கண்டென்ட்டாக மாறிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ HDRன்றது நான் HDR கண்டென்ட்டாக மாற்றுறது தான். இது உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படுற ஃபீச்சர். ஏன்னா HDR டிஸ்பிளே வச்சுருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க Windows 10 யூஸ் பண்ணுறது போது. இதுக்கப்புறமா ஆட்டோ HDR மாதிரி ஆட்டோ ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட். மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz 120 Hzலாம் வருது. ஈவன் தான் அது 90 Hz 120 Hz இருந்தாலுமே கூட அது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அது வந்து 90 or 120க்கு போகுமே தவிர நார்மல் ஐடியல் ஸ்டேஜில் அது வந்து 90 அளவுக்கு உங்களுக்கு கிளாக் பண்ணாது. ஏன்னா பேட்டரி நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ Windows 11லேயே வந்துருச்சு. இது PCஸ்ல யூஸ் ஆகாது பெருசாக, பட் லேப்டாப்ஸ் ஆர் பேட்டரியில் ரன் ஆகிற டிவைசஸில் இது யூஸ் ஆகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக டைரக்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டெடிகேட் வீடியோ நம்ம சேனலில் வரும். இன்கேஸ் வந்ததுன்னா மேலே லைக் பார்த்துங்க. டைரக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை கிராஃபிக்ஸ் கார்டு உங்களோட ப்ராசரோட ஹெல்ப் இல்லாமலே டேரெக்டாக வந்து SSDலேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் டைரக்ட் ஸ்டோரேஜ். இந்த விஷயம் எக்ஸ்பாக்ஸ்ல ரொம்ப நாளாக இருக்கு. இப்போ தான் விண்டோஸ்க்கு கொண்டு வராங்க, அதாவது பிசிக்கு. இது பார்த்தீங்கன்னா முதல்ல Windows 11க்காக மட்டும்தான் டெடிகேட்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆன்லைனில் வந்த கிரிட்டிசிசம்னால அகைன் Windows 10க்கும் போர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டைரக்ட் ஸ்டோரேஜ் Windows 10லேயும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி மானிட்டர் சப்போர்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. Windows 10க்கும் Windows 11க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்கள் மல்டிபிள் மானிட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெஸ்க்டாப்னு ஒரு கான்செப்ட் வந்து இதில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்னொரு டெஸ்க்டாப்பை விர்ச்சுவலாக ஓப்பன் பண்ணி வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இதை ஒர்க்குக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து Windows 10 இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Windows 10 நீங்கள் விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பில் தனித்தனி வால்பேப்பர்ஸ் தனித்தனியாக வைக்க முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வேற விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ்க்கு நீங்கள் தனித்தனி வால்பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இதனால உங்களுக்கு ஈஸியாக எடுத்து பிரித்து பார்த்துக்கலாம். இது டெஸ்க்டாப் 1 இது டெஸ்க்டாப் 2 அப்படின்றது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் WSA, அதாவது பார்த்தீங்கன்னா Windows Subsystem for Android. ஸோ Windows 11 வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து Windows 11 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் WSA பீட்டா சேனலுக்கும் டேவ் சேனலுக்கும் ஆல்ரெடி வந்துடுச்சு. அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத மேலே ஐகார்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணீங்க. இதுக்கப்புறம் டச் இன்புட். அதை பாருங்க, இன்கேஸ் டச் ஸ்க்ரீன் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி இருக்கும் அதை மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி மாற்றிருக்காங்க. முன்னே Windows 10 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இல்லை. ஈவன் தோ அது டச் சப்போர்ட் பண்ணாலும் டேப்லாம் அதில் இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு டச் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ்டு OS கிடையாது. பட் Windows 11 அப்படி கிடையாது. உண்மையாகவே டச் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டம் கெஸ்டர்ஸ். அது கெஸ்டர்ஸ்னா நீங்கள் ட்ராக் பேட் கெஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி அப்படி கிடையாது. அது என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட லேப்டாப் நான் என்ன வச்சிருக்கேன்னா நான் 4 ஃபிங்கர் வச்சு நான் அப் பண்ணனா வால்யூம் அப் ஆகும், டவுன் பண்ணால் வால்யூம் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். இது உண்மையாக ஒரு நல்ல ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் அது நீங்களே கஸ்டமைஸ் பண்ண முடியுன்றது இன்னுமே சூப்பரான ஃபீச்சர். இது தவிர்த்து விண்டோஸில் உங்களால் ஈஸியாக விண்டோஸை வந்து ஸ்னாப் பண்ணிக்க முடியும். அது பண்ணால் நீங்கள் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த விண்டோ வந்து நான் கீழே கொண்டு வரேன்னு வைங்களேன், மேலே எனக்கு ஒரு பார் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடும். அந்த பாரில் நான் கொண்டு போனேன்னா எனக்கு இப்போ எப்படி இது அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத மேலே காட்டும். இதை வச்சே நான் ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல். Windows 10 இது கிடையாது. இவ்வளோ நம்ம இதெல்லாம் பார்த்து இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Windows 10 இல்லாத விஷயங்கள் Windows 11 இருக்கிறது. அண்ட் ஏதாவது இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இப்போ அதை பற்றி இந்த வீடியோ ஷூட் பண்ண டைமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவ் சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இங்கிலீஷில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேப்ஷன் வேணும், கேப்ஷன் இல்லாமல் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா சப்டைட்டில். Windows 11 லைவ் கேப்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக நீங்கள் லைவாகவே கேப்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்டைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி போட்டு அப்புறம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இதுக்கப்புறம் வாய்ஸ் டைப்பிங். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மொபைலில் வாய்ஸ் டைப் பண்ணுற மாதிரியே உங்களால் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியும். Windows +H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் டைப்பிங் இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த டெவ் சேனலில் டாஸ்க் மேனேஜரை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததை விட இந்த நல்லா இருக்கான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக வந்து முன்னே இருந்து நல்லா இருக்காம தோணுது. பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. ரீடிசைன் தவிர்த்துட்டு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லுதுன்னா எஃபிஷியன்சி மோட் அப்படின்றது. அதாவது பாருங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே வந்து ரிசோர்ஸை வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி எஃபிஷியன்சி மோட்ல போட்டுட்டீங்கன்னா அதை நம்மளோட OS டம்ப் பண்ணிடும். அதிகமான ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ண விடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல ஃபீச்சர். இது நமக்கு நிறைய டைம்ல யூஸ் ஆகும். OS Soldiers இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம் இல்லையா, பெருசாக இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் தான் இப்போதைக்கு சேஞ்சஸாக இருக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் Windows 11 நிறைய ஃபீச்சர்ஸ் வரலாம். அதே மாதிரி நானுமே சிலதை வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல நீங்கள் போடுங்க. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்லயே என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இருக்கு, அதை செக் பண்ணுங்க. ஸோ ட்விட்டர் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்டேட்டா இருக்கலாம் டெக்னாலஜியில். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க பிசி பில் பண்ண நம்மளோட டீம் இருக்காங்க, அவங்களே கான்டாக்ட் பண்ணுங்க. A2D PC Factory. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டோட சந்திக்கிறேன்.